ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு அல்லது நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அண்ட் நீங்க 12ஆம் வகுப்புக்கு அதிகமா நீங்க எது படிச்சாலுமே சரி, டிகிரி படிச்சாலுமே சரி, எந்தவித பிரச்சனையுமே இது கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10 இல்லைனா 12 நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா 81,100 வரைக்கும் வழங்குவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்ச சேலரியுமே வந்து இருக்கு. பட் இருந்தாலும் உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. உங்களோட குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா 81,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th குவாலிஃபிகேஷன் இருக்கும்போதே மேக்ஸிமம் இந்த ஜாப்பை பத்தி யாருக்குமே எந்தவித நாலேஜுமே இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் எங்க டவுன்லோட் பண்ணணும், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்க இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நான் தெளிவா 1 by 1 உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராகிட்டீங்க அப்படின்னா இந்த 2 லிங்குமே, அதாவது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த வெப்சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவு நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டில். இதற்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா 20,000 அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37,885 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து கான்ஸ்டன்டான சேலரி வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்குது, உங்களோட ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா உங்களால் 37,885 வரைக்கும் உங்களால் மாத சம்பளமாக உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விஷயங்களே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட சேலரி எவ்வளவு அப்படின்றது சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு 20,000க்கு குறைவாக வந்து இருக்காது. இதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஸோ அதை ஒரு டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 இல்லைன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஓரளவு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் ஈஸியாக வந்து டைப் பண்ணி எப்படி மொபைலில் டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 31 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா F&Aக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 20,000 37,885 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதில் நீங்கள் 10th 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீடாக வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. எஸ்சி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் 20,000 37,885 வரைக்கும் சேலரி கிடைப்பதை அறிவிச்சிருக்காங்க.
ஸோ இதற்கும் உங்களுக்கு 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும், கம்ப்யூட்டரில் ஓரளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ரிலேட்டடாக உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஃபைனலாக ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு ஜாப். ஸோ அந்த ஜாப் இந்த இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற போது அப்ளை பண்ண நிறைய பேர் தயாராக இருப்பீங்கன்னு சொல்லி தெரியும். இந்த ஸ்டீனோகிராஃபர் ஜாப்புக்கு மட்டும் சேலரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்டார்டிங் லெவலே பார்த்தீங்க அப்படின்னா 25,500லேருந்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 51,408 ரூபா வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தெரியணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ யூஆர் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 27 வயதுக்கு உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, சேலரி உங்களுக்கு வரும் இல்லையா, அந்த சேலரி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியர்னஸ் அவேர்னஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல போய் தங்கி ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ரூம் எடுத்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலுமே அதோட 2 செலவு இருக்கு இல்லையா, வாடகை இருக்கு இல்லையா, அந்த வாடகையும் பார்த்தீங்கன்னா கம்பெனியே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் போயிட்டு வரீங்க, இல்லை உங்கள் ஊர்லேருந்து இந்த ஜாப் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு இல்லையா, போக்குவரத்து செலவு இருக்கு இல்லையா, அந்த செலவும் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மெடிக்கலில் போய் செக் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ஸ்கீம் வச்சு உங்களால் வந்து அதுக்கான நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்தவித காசும் அனுப்ப தேவையில்ல, கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் நீங்கள் லீவ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான கான்சன்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன் அலவன்ஸும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்க குழந்தைகள் படிப்புக்கான அந்த செலவையும் பார்த்தீங்கன்னா கொடுப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஒன்ஸ் அந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், சூப்பரான பெனிஃபிட்ஸுக்கு அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்போட சேர்த்து உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸு, அண்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைட்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. 14/7/2025 காலையில் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 19/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். உங்களோட ஹார்ட் காப்பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் காப்பீஸ்லாம் நம்ம சொன்னல ஜெராக்ஸ் காப்பி சொன்னோம் இல்லையா, உங்களோட மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 29/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பியிருக்கணும்.